This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மேட்டூர் அணைக்கு அதிகரிக்கும் நீர்வரத்து, வெளியேற்றும் நீரின் அளவு 40,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடகாவின் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. எனவே மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீரின் அளவு 30,000 கனஅடியில் இருந்து 40,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே கர்நாடகாவின் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. இதனால் கர்நாடகாவின் 2 முக்கிய அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகியவற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக ஒகேனக்கலில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிய நிலையில் இன்றும் வெள்ளம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரை இந்த பகுதியில் வினாடிக்கு 43,000 கனஅடி என்கின்ற அளவில் இருந்த நீர்வரத்து இன்று 50,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரிக்கிறது. எனவே அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படுகிறது. அதாவது வினாடிக்கு 30,000 கனஅடியில் இருந்து 40,000 கனஅடியாக நீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் டெல்டா பாசனத்துக்கு 22,500 கனஅடியும் 16 கண் மதகு வழியாக 17,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு வீரியமாக இல்லை என்றாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டிருப்பதால் டெல்டா மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழையின் தீவிரம் மிதமாக இருந்தால் இந்த முறை மகசூல் அதிகமாக இருக்கும் என்று விவசாயிகளின் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆனால் மேட்டூர் நீர் கடைமடை வரை சென்று சேர்வதில் சிக்கல் இருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. கடைமடை வரை நீர் சென்று சேர்வதற்கு வாய்க்கால்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த பணிகளை சரியாக செய்யவில்லை என்று அதிமுக புகார் எழுப்பியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.